இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு தெற்கப்பத்த வீடு. தெற்கும் மேற்கும் ரோடு இருக்கிற மாதிரியான இடமைப்பு கொண்டது தான் இந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ப்ரெசண்ட்டில் ஃப்ரீயாக இருக்குது. இன் ஃபியூச்சரில் பில்டிங் வந்துடும். அதை கவனத்தில் எடுத்து தான் இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி இதுக்கான பிளான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஆப்ஷன் செகண்டுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. என்னுடைய சைட்டோட மெஷர்மெண்ட் அப்படின்னா 31 அடிக்கு 20 அடி, ஆல்மோஸ்ட் 1.5 சென்ட் இருக்கிற மாதிரியான இடம் கொண்டது. இப்போ இந்த இடத்துல எப்படி பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறது இந்த இடத்துல அப்படின்னு தானே அந்த இடத்துல பார்க்கணும். அப்போ இதில் என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தூங்குகிற இடம் தான் எல்லா சூழ்நிலையும் தீர்மானிக்குது அப்படின்னு பேசிக்கிட்டோம் நம்ம வாஸ்து சார்ந்த சப்ஜெக்ட். அந்த விதத்தில் பார்க்கும்போது பெட்ரூம் ப்ளஸ் ஹால் அப்படிங்கிற பகுதியை நம்ம டோட்டலாக வடக்கு பக்கம் கொண்டு போயிட்டோம். சவுத் வெஸ்ட்டில் கிச்சனாக டாய்லெட் கொடுத்துக்கோங்க. சவுத் ஈஸ்ட்டில் அதே மாதிரி, அதனால தான் கேஆர்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த ஹாலில் இருந்து இந்த சவுத் சைடு அந்த வி அப்படிங்கிற வராண்டா அந்த பகுதி வரதை விண்டோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு 6 இன்ச்சஸ் வந்து ஃப்ளோர் அப்படியே ரைஸ் பண்ணிக்கலாம். சவுத் சைடு இருக்கிற அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து 6 இன்ச்சு ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து விண்டோ கன்வெர்ட் ஆகி வீட்டிலேருந்து கட் ஆயிரும். அப்போ சவுத் சைடு அந்த நார்த் சைடு இருக்கிற அந்த ஹால் பெட்ரூம்லாம் தனி வீடாக இருக்கும். அப்போ அதனுடைய சைஸ் அப்படிங்கும்போது அந்த அந்த பில்டிங் அந்த சைஸ் தனியாக எப்படி மாறும் அப்படின்னா, பெட்ரூம் வந்து 10 அடி, ஹால் வந்து 13 அடி. அப்போ 23 அடிக்கு 8.75 அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தனி வீடாக ஒர்க் ஆகும். இப்போ அதுக்கு நம்ம வந்து தனியாக அந்த 16 டைரக்ஷனில் அப்ளை பண்ணும்போது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே உச்சமாக வந்துடும். ஏன்னா மேற்கு பக்கம் தான் அந்த மாடிப்படி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் அந்த பெட்ரூமுக்கு அந்த வெளிப்பக்கம் வெஸ்ட் சைடு ஒரு தின்ன மாதிரி நம்ம அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெஸ்ட் சைடு மேடு, ஈஸ்ட் பக்கம் பள்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அதுமாதிரி நம்ம வடக்கு சைடு 3 அடி கேப் கொடுத்துருக்கோம், கிழக்கு பக்கம் 3 அடி கேப் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த வீட்டுக்கு வடக்கு சென்டர் வந்து கிழக்கு சென்டருக்குள்ள என்ன பள்ளங்கள்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பள்ளம் சார்ந்த விஷயங்கள், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கட்டும், போர் அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும், செப்டி டேங்க் அப்படிங்கிறத இருக்கட்டும், வடக்கு சென்டர்ல இருந்து கிழக்கு சென்டருக்குள்ள கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வசதி சொல்ற மாதிரி வடகிழக்கு 0 லெவல், வடமேற்கு 1 லெவல், தென்கிழக்கு 2 லெவல், தென்மேற்கு 3 லெவல் கொடுத்து நம்ம தூங்குறது மட்டும் மெயினாக அந்த பெட்ரூம்ல தூங்கணும், அல்லது ஹாலில் அந்த இடத்துல எதில் தூங்கினாலும் நமக்கு வந்து அந்த இடத்துல சரியாக ஒர்க் ஆகும். இப்போ இது மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி மாறுபட்ட கண்ணோட்டத்தில் இந்த நம்ம பிளானை உருவாக்கிருக்கோம். பொதுவான வெளியிலிருந்து மக்கள்கிட்ட பார்க்கும்போது ஏன்னா தென்மேற்குல வந்து கிச்சன் அல்லது டாய்லெட் கொடுத்துருக்காங்க, தென்கிழக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க தோணும். பட் பொது வெளியிலேருந்து இப்படி நம்ம காமனான திங்கிங்கில் பண்ணும்போது இது வந்து தவறாக போயிடும். வந்து எதனால அப்படின்னா தென்மேற்கு இடமே நிறைய வாஸ்து கன்சல்டே அதை வந்து தவிர்க்க சொல்லிடுவாங்க. அதை எப்படி அந்த இடத்துக்கு எப்படி பிளான் ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல். பட் நம்ம அந்த இடத்துலையும் பெஸ்ட் அவுட்புட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளானை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா நமக்கு வடக்கு பக்கம் வீடு வந்துடும். ஒரு தென்மேற்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது வடக்கு பக்கம் ஒரு வீடு வந்துடும், கிழக்கு பக்கம் ஒரு வீடு வந்துடும். நம்ம அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் 3 அடி கொடுத்து அதை நம்ம பள்ளமாக்க போறோம். பிளஸ் இம்மீடியட்டா வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து டோட்டலா சவுத் ஏரியா வந்து நமக்கு வந்து இன்னொரு பில்டிங் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணும் போது நல்ல சிறந்த ஒரு லைஃப் அந்த இடத்துல நம்ம லீட் பண்ண முடியும் நண்பர்கள். நீங்களும் ஒரு இது மாதிரி பிளான் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் இருக்கு, அப்ப நம்ம என்ன மாதிரியான கண்ணோட்டத்துல அந்த பிளானை வந்து ரெடி பண்ண வேண்டியது அப்படிங்கிறத பார்த்து தயார் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும்.